ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு அருமையான வார்த்தை. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரையும் ஆண்டவர் அனுதினமும் அவர்களோடு சம்பாஷணை பண்ணுவார். அன்றைய நாளில் ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். காரணம் என்னன்னா, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஏவாள் அந்த கனியை பார்ப்பதற்கு இன்பமும் புசிக்கிறதுக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்பட்டு அந்த அம்மா அந்த கனியை சாப்பிட்றாங்க. ஏன் இந்த அம்மா கனியை சாப்பிட்டாங்க? ஆண்டவருக்கு தான் தெரியுமே இவர்கள் இந்த கனியை சாப்பிட போகிறாங்கன்ட்டு. ஏன் ஆண்டவரை இந்த அம்மாவை தடுத்து நிறுத்தலை? அப்படி நாம் அநேக கேள்விகள் கேட்கலாம். அது காரணம் என்னன்னா, சில பேர் பாவம் செய்யணும் என்ற எண்ணங்கள் அவருக்குள்ளே காணப்படும். அப்படி அந்த எண்ணங்கள் காணப்படும் போது, அந்த சிந்தனைகள் காணப்படும் பொழுது ஆண்டவர் அவர்களை தடுத்து நிறுத்த மாட்டார். ஏவாள் கிட்ட பிசாசனை அழகாக பேசுகிறான். அவன் பேசுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படி சொல்லலையே அவர், இந்த தோட்டத்தில் உள்ள இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு அந்த அம்மா பிசாசோடு பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது பிசாசு சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள், தேவனே அறிவார் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட பிசாசு பேசுகிறான். அப்போது இந்த அம்மாவோட சிந்தனை மாறுது. இவ்வளோ நாள் அந்த கனியை பார்த்துருக்காங்க. இன்றைக்கு பார்க்கும்போது இந்த பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த அம்மாவோட சிந்தனை மாறி, இந்த கனியை புசித்து சாப்பிடலாம், ஏன்னா நம்ம புத்தியை தெளிவிக்குமே, நாம் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்போமே, தேவனே அறிவாரே அப்படின்னு இந்த அம்மாவோட சிந்தனைகள் மாறுது. இந்த அம்மாவுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுது. அந்த எண்ணத்தை வைத்து தான் இவர்கள் பாவம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல விசாரிக்கிற தேவனாய் காணப்படுறார். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படி கேட்ட உடனே